வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் ஆவி, அத்தியாயம் 14. தன் மகள் வனிதா ஒரு மிராசுதாரர் மகனோடு பழகுகிறாள் என்பதை அறிந்தது முதல் தான் மிராசுதாரருக்கு சம்பந்தியாகி மிராசுதாரர் மகனுக்கு மாமியாராகிவிட்டால் தனது நிலை எப்படி உயரும் என்ற கற்பனையில் ஆழ்ந்திருந்தாள் சொர்ணம். அதனால்தான் அதை கண்டும் காணாமல் அதை பற்றி மகளிடம் ஏதும் கேட்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தாள். ஆனால் வனிதா அவனோடு வண்டியில் ஏறிச் சென்றாள் என்றவுடன் ஏதோ விபரீதம் நேர்வது போல் தோன்றியது. சுப்பையா மிராசுதார் மகன் குணத்தையும் சுயரூபத்தையும் விவரித்த போது திடுக்கிட்டாள். பிரமை பிடித்து நின்று அவள் அதே நிலையில் சென்று சுவரில் சாய்ந்து புலம்பி தொடங்கிவிட்டாள். எல்லாமே தப்பா போயிடுச்சு. எதையோ நினைச்சு என்னவோ செய்து எப்படியோ மாறிப்போச்சு. தெய்வமே, என் பொண்ணை நல்லபடியா காப்பாத்தி கொடு என்று கதறிய அவள் நேரம் செல்ல செல்ல பதட்டமடைந்தவளாய் எழுந்து சுப்பையாவின் அருகே வந்து அவருடைய கைகளை பிடித்து கொண்டு, என்னங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக என் மகளை தண்டிச்சிடாதீங்க. அவ உங்க மகதானே. ஊர்ல நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு போங்க. மிராசுதாரர் வீட்டுக்கு போய் என்ன நிலைமைன்னு பாருங்க என்றாள். சுப்பையா நிதானமாக, நம்ம வீட்டு விவகாரம் ஊருக்கெல்லாம் தெரியணுமா சொன்னோம். நான் நம்ம மகளை பத்தி அக்கறை இல்லாம நிக்கிறேன்னு பாக்குறியா? யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீ தைரியமா இரு என்றார். அதே நேரம் மிராசுதாரர் மகனுடைய தனி மாளிகையில் வனிதாவிடம் கண்ணை மூடிக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு அவள் கைகளை பற்றி கொண்ட பொன்னி, கண்ணை திற வனிதா என்றாள். மெதுவாக கண்களை திறந்த வனிதா அதிசயத்து போனாள். அவர்கள் தங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறார்கள் என்று புரிந்தது. பாதி மூடியிருந்த கதவின் வழியே தன் தாய் நின்று புலம்பிக் கொண்டிருப்பதையும் தந்தை சமாதானம் செய்வதையும் கண்ட வனிதா, அம்மா என்று அலறியபடி சென்று சொர்ணத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறினாள். சொர்ணம் மகளுடைய முகம், கைகள், மார்பு, முதுகு என்று எல்லா இடங்களையும் தடவி தடவி பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகலையே, எந்த ஆபத்தும் இல்லையே என்று பதட்டத்தோடு கேட்டாள். இல்லம்மா, இல்ல. அக்கா சரியான நேரத்தில் அங்க வந்துட்டாங்க. அந்த பாவியை அடி அடின்னு அடிச்சு மயங்கி விழும்படி செஞ்சுட்டாங்க. அவனோட அடியாட்களை அசைய முடியாம நிக்க வச்சுட்டாங்க. கண்ணை மூட சொல்லி மறுபடியும் கண்ணை துறக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க என்று வனிதா சொல்லி கொண்டிருக்கும் போதே பொன்னி வாசலை கடந்து உள்ளே வந்து நின்றாள். அந்த ஒரு கணத்தில் சொர்ணம் அவள் முன்னே வந்து அடியற்ற மரம் போல அவள் காலில் விழுந்தாள். அவள் கண்ணீரால் பொன்னியின் பாதங்களை நினைத்தாள். பொன்னி அவளை அன்போடு தூக்கி நிறுத்தினாள். சொர்ணம் பொன்னியை கை குவித்து வணங்கினாள். உன் அருமை தெரியாம உனக்கு விரோதமா என்னென்னமோ செய்துட்டேன். ஆனா நீ பத்திரத்துல இருந்து எழுத்த மாத்தி வச்சு என் புருஷனை காப்பாத்திட்ட. வடநாட்டு யாத்திரை போக இருந்தவங்களை தடுத்தவன் மூலமா என் புள்ளையும் காப்பாத்திட்டேன். இன்னைக்கு ஒரு அயோக்கியம் கிட்ட சிக்கி சீரழிய இருந்த என் பொண்ணோட மனத்தையும் உயிரையும் காப்பாத்திட்ட. நான் உனக்கு மட்டும் தீமை செய்யல, நீயே வந்து இணைஞ்சிருக்கிற இந்த பொண்ணுக்கு எவ்வளவோ தீங்கு செஞ்சிருக்க. அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா நான் என்ன செய்யணும்னு சொல்லு என்று கேட்டாள். பொன்னி அமைதியாக, உன் மகன் கிட்ட சொன்னதை தான் உன்கிட்டையும் சொல்லணும். இந்த பொன்னியாவே இருக்கிற போதும் அவகிட்ட உண்மையான அன்பு காட்டு. இனிமேலாவது அவளுக்கு சித்தியா இல்லாம பெத்தவளா இரு என்றாள். நிச்சயமாக இருப்பேன். என் வயிற்றில் பிறந்த மூத்த மகளா நினைச்சு பாசம் காட்டுவேன். இதோ நீ காப்பாத்தி கொடுத்த என் பொண்ணு மேல சத்தியம் என்று வனிதாவின் தலையில் கை வைத்து சொன்னால் சொர்ணம். பொன்னி சுப்பையாவிடம் ஏதும் பேசவில்லை என்றாலும் அவரை பார்த்த பார்வை, உன் வேண்டுகோளை நிறைவேற்றி உன் மகளை காப்பாத்தினது மூலமா உன் மனைவியோட மனசையும் மாத்திட்டேன், போதுமா என்று கேட்பது போல் இருந்தது. சுப்பையா ஏதும் பேசாமல் கைகூப்பி வணங்கினார். பொன்னி பூஜை அறைக்குள் நுழைந்தாள். மிராசுதாரர் மோகனசுந்தரம் வருகிறார் என்றால் சுத்துப்பட்டு 10 கிராமங்களும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும். அப்படி செய்வது அன்பினால் அல்ல, அச்சத்தால். அந்த அளவிற்கு செல்வ செருக்கும் அதிகார பயமும் கொண்டவர் அவர். சுற்றியுள்ள சிறு கிராமங்களின் பிடி பெரிய கிராமத்து மிராசுதாரரான அவர் கையில் இருந்தது. அதனால் அங்குள்ள பண்ணையார்கள் அவருக்கு பணிந்து அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். அதன் காரணமாகவே அவரது மகன் செல்வரங்கம் செய்யும் அட்டகாசங்கள் வேறு வழியின்றி பொறுத்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. அவனிடம் சிக்கி சீரழிந்த பெண்களின் சிலரை பற்றித்தான் வெளியில் தெரிந்தது. அதற்காக நீதி கேட்டு அவரிடம் சென்றவர்கள் அவமானப்பட்டுத்தான் திரும்ப வேண்டியிருந்தது. தன்னிடம் முறையிட வருபவர்களிடம் மிராசுதாரர் கேட்கும் ஒரே கேள்வி, என் பையன் உங்க வீட்டுக்கு வந்ததால தப்பு நடந்துச்சா, இல்ல உங்க பொண்ணு அவன் இருக்கிற இடத்துக்கு போனதால தப்பு நடந்துச்சா என்பதுதான். அவள் அங்கு போனதால் தான் அப்படி நடந்தது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அப்புறம் என்ன, அவளா விருப்பப்பட்டு போனதுக்கு ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க என்பார். அவர்கள் தலை குனிந்து திரும்பிச் செல்வதை தவிர வேறு வழி இல்லை.
மகனை பற்றி பேசும் போதெல்லாம் என் மகன் அப்படித்தான் இருப்பான் என்று பெருமை பேசும் மிராசுதாரர் அன்று இரவு 9 மணி வரை அவன் வராததால் எங்கடா செல்வரங்கத்தை இன்னும் காணோம் என்று கேட்க, பண்ண பங்களாவுக்கு வில் வண்டியை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க என்றான் வாயில் நின்ற வேலைக்காரன். ஓ, இன்னைக்கு ஒரு புது வேட்டை கிடைச்சிருக்கு போல இருக்கு என்ற மிராசுதாரர் அட்டகாசமாக சிரித்தார். அந்த சிரிப்பு அடங்குவதற்கு முன்பே அவரது பங்களா கேட்டை கடந்து வில்வண்டி வேகமாக உள்ளே வந்து நின்றது. அதன் முன்னும் பின்னுமாக அமர்ந்திருந்த செல்வரங்கத்தின் அடியாட்கள் 5 பேரும் இறங்கி மயங்கி கிடந்த அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். மிராசுதாரர் பதறி போனார். அவர் மனைவி ரஞ்சனி மகன் நிலை கண்டு கதறி கொண்டு ஓடி வந்தாள். வீட்டிற்குள் கொண்டு வந்து கட்டிலில் போட்டார்கள். வைத்தியர் வந்து பார்த்து, ஏதோ அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் மயக்கமா இருக்கார், மருந்து கொடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீழ்ச்சிக்குவார் என்றார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே செல்வரங்கம் கண் விழித்தான். மறுகணமே என்னை விட்டுடு, என்னை விட்டுடு என்று அலறிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். மிராசுதாரரும் அவர் மனைவியும் திகைப்போடு பார்த்து கொண்டார்கள். செல்வம், ஏன் இப்படி அலற, என்ன நடந்துச்சு என்று கேட்டபடி அவன் தாய் சென்று அருகே அமர அச்சத்தோடு அவளை பார்த்தவன், நீ யாரு என்றான். பின்னால் நின்றிருந்த மோகன சுந்தரம் அவன் அருகே சென்று செல்வம் என்று அழைத்து அவன் முதுகில் தட்டினார். திருக்கிட்டு திரும்பி பார்த்து அவன் மிரட்சியோடு எழுந்து ஓடி, மறுபடியும் என்னை அடிக்க வந்துட்டியா, வேண்டாம், என்னை விட்டுடு என்றான். மிராசுதாரர் திகைப்படைந்து நின்றார். அங்கு நின்ற அடியாட்களில் அவருக்கு நம்பிக்கையான ஒருவரிடம் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அவன் தயக்கத்தோடு, சின்னையா வழக்கம் போல ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு உள்ள போனாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே அடிக்காதே அடிக்காதே என்று அவர் அலற சத்தம் கேட்டுடுச்சு. பதறி போய் ஓடி கதவை திறந்து பார்த்த போது சின்னையா மயக்கமா விழுந்து கிடந்தாரு. அவர் கூட்டிக்கிட்டு போன பொண்ணு பக்கத்துல இன்னொரு பொண்ணு நின்றுகிட்டு இருந்தா. எப்ப அவ எங்களை தாண்டி உள்ள போனா, அங்க என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியல என்றான். மிராசுதாரர் கடும் கோபத்துக்கு ஆளானார். முட்டாள்களா, இதுக்காக உங்களை தண்டச்சோறு போட்டு அங்கே காவலுக்கு வச்சிருக்கேன், இன்னொரு பொண்ணு உள்ள போறது கூட தெரியாம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்று கத்தினார். அவர்கள் மிரண்டு போய் நின்றிருந்தார்கள். உடனிருந்த பெண் உற்று பார்க்க 5 பேரும் செயலற்று நின்று விட்டதை சொன்னால் இவர் நம்ப கூட மாட்டாரே என்று ஒவ்வொருவரை பார்த்து கொண்டு மௌனமாக தலை குனிந்து நின்றார்கள். சற்று நிதானமடைந்த மிராசுதாரர், அந்த பொண்ணுங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா என்று கேட்டார். அவர் கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணு பேரு வனிதா. இளம் பள்ளிக்குத்தான் தினமும் போய் அவளை பார்த்து பேசிட்டு வருவாரு. இன்னொரு பொண்ணு யாருன்னு தெரியல, அவளை அப்பதான் பார்த்தோம். அவங்கள பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியும்ல? நல்லா தெரியுங்க. அப்படின்னா 2 பேர் புறப்பட்டு போய் அவங்க யாரு, என்ன குடும்பம், எங்க இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க என்றார். மிராசுதாரர் சொன்னபடி மறுநாள் காலை இளம்பள்ளிக்கு சென்று இருவர் திரும்பி வந்து அவர்கள் பஞ்சாயத்து தலைவர் சுப்பையாவின் பெண்கள் என்பதையும் அதில் இளையவள் தான் வனிதா, மூத்தவள் பெயர் பொன்னி என்பதையும் சொன்னார்கள். அதற்கு மேல் அவர்களுக்கு வேறு எந்த விவரமும் கிடைக்கவில்லை. மிராசுதாரருக்கும் அதற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லை. ஓ, தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக அக்காக்காரி அவளை பின்தொடர்ந்து ரகசியமா வந்திருந்தாலோ? அவங்க குடும்பத்துல இருக்கிற யாருமே தப்பிக்க முடியாதபடி ராத்திரியோட ராத்திரியா அவங்க அத்தனை பேரையும் வெட்டி சாச்சிடுவாங்களா என்று ஆவேசமாக கத்தினார் மிராசுதாரர். அவரது கட்டளைப்படி அவர்கள் 5 பேரும் அன்று இரவே புறப்பட்டு போனார்கள். இத்துடன் அத்தியாயம் 14 நிறைவடைந்தது. நன்றி.